स्मरामि महागणपतिं मनसा 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 स्मरामि महादेवसुतं गुरुगुहनुतं महादेवसुतं गुरुगुहनुतं मारकोटिप्रकाशं शातं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकवाहनमोदकप्रियं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकवाहनमोदकप्रियं महागणपतिं मनसा स्मरामि
ததிம் தத்ருத்ருதம் நாச்சரக கோரிதாரி தைரித்தை திரகுதுங்கி ததுன்னி கூதகதிம் தத்ருத்ருதம் நாச்சரக கோரிதாரி தைரித்தை திரகுதுங்கி ததுன்னி கூதகதிம் தத்ருத்ருதம் நாச்சரக கோரிதாரி தைரித்தை திரகுதுங்கி ததுன்னி கூதக தத்ருத்ருதம் நாச்சரக கோரிதாரி தைரித்தை திரகுதுங்கி ததுன்னி கூதகதிம் 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 தத்ருத்ருதம் भाज पायलक हो जनन जनन भाज पायलक हो जनन जनन भाज पायलक हो जनन 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 हो जनन 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 हो जनन 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 की तद्धुनि कुदक दे दान गावे तकत तैतदे दान गावे तकत तैतदे दान गावे तकत तैतदे तैत तैत दन दन धीम नगड दगदे धीम नगड दगदे धीम नगड दगदे हरोम गदोम पदकी तद्धुनि कुदक दे पतुमनाभ तुम्हारी लीला क्या कहूँ मैं सावरो पतुमनाभ तुम्हारी लीला क्या कहूँ मैं सावरो ताप संकट चरण आयो सोग मारो तुम करो ताप संकट चरण आयो सोग मारो तुम करो तदिं तदिं तिरना बुधनि ददार दार तदिं तदिं तिरना नादित्तुं तदगदरि ददार दरदाररि कलरि कलरि तक ददार तदि गदां दां तदि गदां दां तदिं दिन्नि तनि अलरि दां 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 तक तनि अलरि तों 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 तक नक तनि अलरि गी तद्धुन्नि कुदकदिं तद्रुद्रुद्रुतं नाचरग गोरि तारि तैरि दरगुदुंगि तद्धुन्नि कुदकदिं तद्रुद्रुद्रुतं नाचरग गोरि तारि तैरि दरगुदुंगि तद्धुन्नि कुदकदिं तद्रुद्रुद्रुतं नाचरग गोरि तारि तैरि दरगुदुंगि तद्धुन्नि कुदकदिं धुनि कुदकदिं दिं धुनि कुदकदिं நன்றி உறவுகளே. நடன விருந்தின் நிறைவிலே நீங்கள் தந்த பாராட்டுகளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு கலைஞர்கள் மட்டுமல்ல, இந்த வளர்ந்து வருகின்ற நமது மண்ணின் செல்வங்கள் கூட உங்களுடைய கரகோஷத்தினுடைய வெகுமதிதான். அவர்களையெல்லாம் பெரும் கலைஞர்களாக இந்த மண்ணிலும் எங்கள் தாயக மண்ணிலும் உருவாக்கும் என்பதனை உங்கள் உள்ளத்திலே இருத்தி அவ்வப்போது கரகோஷங்களை வழங்க வேண்டும் என்று மிக அன்பாக கேட்டுக்கொண்டு, கலைக்குழந்து 2013 நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நடன விருந்தை ரசித்தீர்கள். இனி நீங்கள் அன்பான உறவுகளை, இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற போது நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்னும் ஒரு அற்புதமான விடயமும் இந்த அரங்கிலே இடம்பெறுவதை நீங்கள் பொதுவாக மேடைகளிலே கண்டிருக்க முடியாது. அதாவது அவ்வப்பொழுது கலைஞர்கள் அந்தந்த நிகழ்ச்சிகளை நிறைவு செய்கின்ற போது அவர்கள் கொல்லங்கலட்டி மக்கள் ஒன்றியத்தால் கௌரவிக்கப்படுகின்றார்கள். அந்த வரிசையிலே தொடர்ந்து இன்றைய நடன விருந்தை நெறியாள்கை செய்து கொண்டு வருகின்ற பிரித்தானிய மண்ணினுடைய பிரபல ஆசிரியை திருமதி கங்கா சுதாகரன் அவர்களை அரங்கிற்கு அன்போடு அழைக்கின்றோம்.
நடன ஆசிரியை திருமதி கங்கா சுதாகரன் அவர்களை அரங்கிற்கு அன்போடு அழைக்கின்றோம். அவரை கௌரவிப்பதற்காக கொல்லங்கிரட்டி மக்கள் ஒன்றியத்தின் சார்பாக பல சமூக நல தொண்டோடு இணைந்து பணியாற்றி வருகின்ற திருமதி கௌரி குமார் அவர்களையும் அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தோடு நடன ஆசிரியை திருமதி கங்கா சுதாகரன் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார். கலைக்குழந்து 2013 நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உங்களை சந்திக்க வர இருப்பவர் உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கப் போகின்றார் அல்லது சிந்திக்க வைக்கப் போகின்றார். நகைச்சுவை என்பது சிரிப்பதற்காக மட்டுமல்ல, சிந்திப்பதற்காக, செயற்படுவதற்காக என்றெல்லாம் சொல்லுவார்கள். உங்களை சந்திக்க வருகின்ற இளம் கலைஞர் ஹுட்டிஹரி அவர்கள் இப்பொழுது அரங்கிலே வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஹுட்டிஹரி அவர் வழங்கும் பப்ளிக் எனிமீஸ் என்ற நிகழ்ச்சி ஒரு நண்பரோடு இணைந்து தொடர்ந்து உங்களை மகிழ்விக்கப் போகின்றார். வரவேற்றுக் கொள்ளுங்கள் ஹுட்டிஹரி. Hello, how are you doing? Okay, இறுக்கி கத்துங்களேன், எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறீங்க. How are you doing? Thank you. நான் கிட்டடியில் இப்போ நான் மாமாவா வந்தேனா, எனக்கு ஒரு மருமகன் பிறந்தவன். மருமகன் பிறந்த சந்தோஷம்தான். ஆனால் இந்த மருமகன் பிறந்ததே கொஞ்சம் வித்தியாசம். என்னென்னா இந்த மாமியும் கொஞ்சம் ஊரில் இருந்து வந்தபடியாக கொஞ்சம் வித்தியாசமான ஆண்டி. அவள் கதைக்கிறது எல்லாமே ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக தான். ஆனால் என் மாமா, என் அங்கிள், ஹீஸ் அ கூல் இங்கிலீஷ் மேன். இந்த ஐஸ் கட்டி எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிற மாதிரி எப்பவுமே கூலாக தான் கதைப்பேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், சரியா? எங்கிற மாமி, மாமா மாமா நான் 3 மாசமா முழுகையில மாமா. சரசு, how many times I tell you not to talk like this? Shut it. இல்ல மாமா, நான் இங்க 3 மாசமா முழுகையில 3 மாசமா முழுகையில. சரசு, cool ராஜா. Sarasu, I realized past 1 week you smell like a dead puppy dog. Illa mahamai, naan inga 3 மாசமா முழுகையில. Congratulations baby. Who's the father? இல்ல மாமா, நீங்க தானே அன்னைக்கு நானும் நீங்களும் அடிக்குது குளிரு. அது சரி, அது சரி. இப்படி தான் 2 பேருக்கும் புள்ள பிறந்தது. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு 2 ட்வின்ஸ் பெடியங்கள் பிறக்கணுமெண்ட். ஆனால் பொம்பளை பிள்ளைகள் இல்லையா? பிறந்தா என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். பொம்பளை பிள்ளைகள் பிறந்தா கல்யாண வீடு, சாமத்தி வீடு, அப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சா போகிறது ஓடியும் போயிடும். என்ன அண்ணன் எங்க ஒரு புள்ள இல்லை ஓடிட்டா, யாரோட தெரியாது. அதனால 2 படியாங்க. ஆனால் எனக்கு எப்படியும் தெரியும், இந்த 2 படியங்களை எப்படித்தான் ஒரே மாதிரி வளர்த்தாலும் ஒன்று ஒரு மாதிரி வித்தியாசமாக வருமெண்ட். நானும் என் தம்பியும் மாதிரி. அப்போ என் புள்ள ஒரு 2-3 வயசில் இருக்க ஒரு சின்ன கேள்வி கேட்பேன். நீங்கள் தான் இப்போ என் பிள்ளைகள், சரியா? என் ஃபர்ஸ்ட் மகன், மகனே என் குஞ்சு, நீ என்ன வாப்பு வர போற? டாக்டர் அப்பா, எந்த செல்லம் தானே. ஏய், நீ அன்னாட சாப்பாடு நீ சாப்பிட்டாலும் கொஞ்சம் குண்டா வந்தாலும் நீ என் குஞ்சு தானே, நீ என்ன வாப்பு வர போற? அப்ப பேக்கரியில் விளையாட போறேன். ஏண்டா 2 பேரும் ஒரே மாதிரி தானே வளர்த்தன, ஏன்டா நீ ஒரே வித்தியாசமா இப்படி வந்தாலும் நடக்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு டாக்டர் அவட்ட மகனை எப்படி செல்லமா கூப்பிட்டு இருப்பார்? ஒருத்தருக்கும் தெரியாதா? நீங்க சொல்லக்கூடாது. எப்படி கூப்பிட்டு இருப்பார் தெரியாது. ஸோ ஒன்றோன்னா வந்துட்டீங்க, இப்படித்தான் கூப்பிட்டு செல்லமா, சரியா? எண்டா குளுக்கோஸ் குட்டியே, எண்டா குஞ்சுவை இங்க ஓடி வந்து அப்பாவுக்கு ஒரு ஊசியை குத்தி விடப்பு. இப்படி ஒரு டாக்டர் அவட்ட மகனா பாசமா கூப்பிட்டு இருப்பார். ஒரு ரவுடியோ இல்லாட்டி ஒரு பொல்லாத ஆளோ அவட்ட மகனை எப்படி கூப்பிட்டு இருப்பார்? இதை நீங்க கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நத்திங். கத்தி இருக்கலாம். சொல்லவா?
என்ன பிரிச்சுன்னு கொண்டு போட்ட மகனே எந்த குஞ்சு ஒரு துவக்கெடுத்து சுட்டாண்டிங்க ஓடி வாப்பு வாப்பு எந்த குஞ்சு வாப்பு என்று கூப்பிட்டுருப்பேன். சரியா? இங்கே எப்படியும் ஒரு 40-50 பேர் இருக்கிறீங்க. இந்த 40-50 பேர்ல எப்படியும் ஒரு 5 பேருக்காவது இந்த வருத்தம் வந்திருக்கலாம். இந்த வருத்தம் எனக்கு முந்தி சின்ன வயசுல வந்தது. அது என்னண்டா, அது இங்கிலீஷில் சொல்ற வந்து கக்ஃபோபியா. கக்ஃபோபியா. கக்ஃபோபியா என்னண்டா, அந்த படியங்களுக்கு தான் கூட வாரது. அது நீங்கள் வீட்டை தவிர வேறு இடத்துல ஒரு இடமே இருக்க மாட்டீங்க. அது விடாது. வீட்டை போனால் தான் ஜங்ஷன் திறப்படும். அப்படி ஒரு வருத்தம் இது எனக்கு சின்ன வயசில் இருந்தது. இப்போ கூட எனக்கு இருக்கிறது. இப்போ நான் கூட இருக்கேக்க ஃப்ளாஷ் அமர்த்திட்டு இருக்கிறேன்னா அந்த சத்தத்தில் நான் விழுத்துற கேட்காது. ஆனால் எனக்கு இந்த சின்ன வயசில் பயங்கரமான பிரச்சனையில் இருந்தது. முந்தி கிண்டர் கார்டன் ஒரு 5-6 வயசு 5-6 வயசுல இப்படி தான் நான் கிண்டர் கார்டன் போய் எனக்கு கக்ஃபோபியா வந்துட்டேன். அது கக்ஃபோபியா வந்த என்ன பிரச்சனைன்னா, இப்படித்தான் ஒரு பலூனுக்குள்ள தண்ணியை வச்சு அமர்த்தினாலும் ஒரு நேரம் வெடிக்கத்தான் செய்யும். 9 மணிக்கு போனேன்னா 12 மணிக்கு தொடங்கிட்டு கக்ஃபோபியா. ஒன்றும் செய்யலாது. மெல்ல மெல்லமாக அங்கங்கே நடந்தேன். அது எப்படித்தான் அடக்கினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊசி மாதிரி ஒழுக வலிக்கிட்டு கலர் வேறு. அது காஞ்சிச்சுன்னா நடக்க ஊசி குத்துற மாதிரி இருக்கும். என்ன ஒன்றும் தெரியா என்ன இருக்கவும் கஷ்டமே. என்ன வீட்டை போய் தானே இருக்கணும். என்ன செஞ்சேன், நைஸாக போய் பிளே குரூம் ஒன்று இருக்குது. அந்த பிளே குரூமில் நீங்கள் போய் சும்மா அந்த பட்டியல் மாதிரிலாம் அடுக்கலாம். இப்படி இருந்தால் ஒரு சீமந்த ஒட்டும் அந்த ஒட்டலோடு இருந்துடலாம். இப்படி அடிக்கின்னு இருக்கிறேன். 5 பிள்ளைகள் இருந்தது, வெள்ளை பிள்ளைகள். 5 4 1 2 1 மூக்க சொரிஞ்சு போயிட்டு என்ன நானும் தெரியாத மாதிரி சொரிஞ்சுட்டு இருந்தேன். டீச்சர் வந்தா, வாட் இஸ் திஸ் பேட் ஸ்மெல், வாட் இஸ் திஸ் பேட் ஸ்மெல். ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தேன். எல்லா பிள்ளைகளும் பின்னால் திரும்பிச்சு, நானும் திரும்பினேன். என்ன திரும்பினா சிவரை தான் இருந்துச்சு. டீச்சர் என்ன அப்படி தூக்கினா, வாட் ஹேவ் யூ டன். அவக்கு தெரியும் படியன் குழப்படி செஞ்சுட்டான்னு சொல்லலாது. இங்கிருந்து அங்கே தான் கிண்டர் கார்டன் பாத்ரூம், அங்கே மட்டும் நடந்து திரிக்கணும். லன்னை சுற்றி நடந்த மாதிரி இருந்துச்சு. என்ன அது இப்படி இப்படி நடக்கு தேர மாதிரி தான் நடக்கணும். கொஞ்சம் கிட்ட கிட்ட போனால் குத்தி விட்டுரு மூசி. தேர மாதிரி நடக்க அது கொழுக்கட்டை மாதிரி பின்னால் கொட்டும். என்ன இதுதான் கக்ஃபோபியா. இப்போ எல்லாம் வேற வேற ரப் மியூசிக், அந்த மியூசிக்னு வித்தியாசமான மியூசிக்லாம் வருது. அப்போ நான் யோசித்தேன், எங்கிற சின்ன பிள்ளைகளுக்கு, இனி வருங்காலம் வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு எங்கிற பழைய கதைகளை எடுத்து சொல்லணுமெண்டு. சரியா? அப்போ நான் யோசித்தேன், எங்கிற அந்த பாட்டி வடை சுட்ட கதை இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டி வடை சுட்ட கதையை இப்போத்த மாடர்ன் வேர்ஷனில் சொல்லி கொடுத்தா இப்படி வந்திருக்குமெண்டு. கேட்க போறீங்கயா? எங்க இப்படி என்ன அப்போ நீங்கள் அதுக்கு முதல் தாளம் தட்டணும். கஷ்டம் இல்லை. 2 பேரும் கையை எடுத்து 1 2 தட்டுங்களேன். ஆரோகரா, வெரி குட். 1 அடிச்சுட்டு விட சொல்லலையே நான். 1 2 1 2. ஓகே சரி, எனக்கு காணும். நான் சங்கீதம் இல்லை தானே, சுருதி கிருதி பிழைச்சிரும். நான் அதுக்கண்டே ஒரு பெட்டி தட்டு வச்சிருக்கிறேன். வாங்க போ, பட்டி தட்டுண்டா வாயாலேயே மியூசிக் போடலாம், தட்டு பட்டி மாதிரி. சரியா? அப்போ இனி வளர்ந்து வார சின்ன பிள்ளைகளுக்கு வடை எப்படி செய்யலாம், எப்படி இருக்கும், எப்படியான விதத்தில் இருக்கும் இப்படி சொல்லி கொடுக்கலாம். சரியா? பாட்டி சுட்ட வடைக்கு என்னதாச்சு, கருப்புக்காக வந்து சுட்டது, நஜி என்ன செய்தது, சாரிகமா பாட்டி சுட்ட வடைக்கு என்னதாச்சு, கருப்புக்காக வந்து சுட்டது, நஜி என்ன செய்தது. பிள்ளைக்கு சொல்லணும் வடை எப்படி செய்யறதுன்னு. சரியா? Hit the vada into the frying pan, fry it until gets a golden tan. Vada poche 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 poche, பாட்டி சுட்ட வடை நரி கொண்டு போச்சே, பாட்டி சுட்ட வடைக்கு என்னதாச்சு, கருப்புக்காக வந்து சுட்டது, நரி என்ன செய்தது. பிள்ளைக்கு சொல்லணும் வடை என்ன மாதிரி டிசைன்ல இருக்குன்னு. லுக்ஸ் லைக் லண்டனை நடுவில ஒட்டவை, வாட்டி சுட்ட வடை உரைக்க உரைக்க சுவை, வடை போச்சே போச்சே போச்சே
போச்சே பாட்டி சுட்ட வடை நரி கொண்டு போச்சே பாட்டி சுட்ட வடைக்கு என்னதாச்சு கருப்புக்காக வந்து சுட்டது நரி என்ன செய்தது அது கடைசியா பிள்ளைக்கு சொல்லணும் எப்படியான வகையான வடையெல்லாம் நாங்க செய்வோம் எப்படியான இருக்குன்னு பிஸ்கட் போல இருக்கும் நாக்கில் வச்சால் உரைக்கும் உளுந்து படுப்பு கரள வடை கிடைக்கும் சம்பளுடன் வடையும் காம்பினேஷன் பிடிக்கும் எனக்கும் பாட்டின்ற வடை தான் பிடிக்கும் பாட்டி சுட்ட வடைக்கு என்னதாச்சு கருப்புக்காக வந்து சுட்டது நரி என்ன செய்தது தேங்க்யூ திருப்பி சந்திப்போம் நன்றி கலைக்குழந்தை 2013 குட்டிக்கரி அவர்களுடைய நகைச்சுவை எப்படி அமைந்தது நிச்சயமாக அரங்கிலே நகைச்சுவையை ரசித்திருக்கின்றீர்கள் அதனைத் தொடர்ந்து பப்ளிக் எனிமீஸ் என்ற ஒரு மேலத்திய சாயலோடு இணைந்த நடன விருந்து இடம்பெறப் போகின்றது எங்கே உங்களுடைய துள்ளிசை கரகோஷத்தோடு இந்த துள்ளிசை நடன விருந்து அடுத்து உங்களுக்காக கலைக்குழந்தை 2013 இதோ I didn't come here to tell you how this is going to end. I came here to tell you how it's going to begin. Bro, என்னை தடை தாண்ட விடா சமுதாயத்துக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். Now, every day she ripped and I hit the flow, hit the flow, and let's work, let's work, let's work, let's work. And decide to sleep on last night, better sleep on that tomorrow. Get your body a slip on slide, and we can't win the whole of that tomorrow. Oh, them boy they don't know no gangster life at all. No, when gunshot a blaze and be a pick me a ball. Ball pole. Girlfriend started boys and booze stand the fire. Girlfriend Venum. ஒரு பாதி கதவு நீரடி மறு பாதி கதவு நானடி பார்த்து கொண்டே இருந்திருந்தோ சேர்த்து வைக்க காத்திருந்தோ. You wanna go for a ride? Sure, Dad. Jump in. I'm a Barbie girl in the Barbie world. Nothing's plastic, it's fantastic. You can brush my hair, undress me everywhere. Come on, Barbie, let's go party. பைக்கில தினமும் ஒன்னா போனோம் பேக்கில இப்போ அவளை காணோம். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. அடி லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே கட்ட வண்டி மையினால் கட்டபொம்ம மீசையே கண்ணே நீ வரைந்து விட்டு ராஜராஜன் என்றதும் பழையோசை 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 கல கல கலவென கவிதைகள் படிக்குது கொடு கொடு தென்றல் காற்றும் வீசுது. ஏய் நம்ம பேச்சு மட்டும் தாண்டி சைலண்டா இருக்கும் ஆனா அடி சர வெடி சும்மா சவுண்டு பட்டே கிளப்போம்.
நீ எனக்கு தேவையே இல்ல 10 நாளா சரக்கு போதையே இல்ல உலகம் புரிஞ்சு கிழிச்சு குடிச்சுக்கிற எங்கிட்ட தான் ஒன்னும் இல்ல சங்கிருக்கு பாக்கெட்டுல தம்பருக்கு உசுர விட என்ன இருக்கு டென்ஷன் ஆவாத கீழே மண் இருக்கு வானத்துல சன் இருக்கு இன்னைக்குதான் முக்தி என்ன அழுது சாவாத One love, one nation. பிரித்தானியா கொல்லங்கலட்டி மக்கள் ஒன்றியம் பெருமையோடு முதலாக நடத்தி கொண்டிருக்கின்ற கலைக்கொழுந்து 2013 நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்ந்து அரங்கிலே நடன விருந்து ரம்யா கமலக்கண்ணன், கீர்த்தனா